தலைவர் தான் நெக்ஸ்ட் வெற்றிமாறனே தனுஷ் தான் டைரக்ஷன்லாம் அருமையா இருக்குது உங்களுக்கு ஆர்ட் பீட் லெப்ட் தான் துடிக்கும் எனக்கு தனுஷ் அப்புறம் வடச்சி நெட்டு மட்டும் கொஞ்சம் வெற்றி மாட்டேன் கேட்டு சொல்லுங்க. அது வரைக்கும் இந்த படம் பார்த்து லூப் மோட்ல போட்டு பார்த்துனே இருப்போம். பார்த்தா எப்படி இருந்துச்சு? பயமா இருக்குண்ணா படம். தனுஷ் ஆக்டிங் செம்ம மாசம். டைரக்ஷன் ப்ளஸ் ஆக்டிங் எப்படி இருந்தது? ரெண்டுமே அவரே சித்திக்கிறேன். நான் ஃபேன்ஸ்க்காக அவர் ஆடியோ லான்ச்சில் சொன்னார், என் ஃபேன்ஸ்க்காக நானே சித்தி பண்ணுறேன், எந்த டேரக்டையும் நான் நம்பலை, ஆக்டிங் அவர் தான் பே பண்ணுவார், நான் எந்த டேரக்டையும் நம்பலை, நானே என் ஃபேன்ஸ்க்காக பண்ணேன்னு சொல்லிட்டு சிறப்பாக தரமாக பண்ணிடுறாரு. உக்காந்து செம்ம ஒர்த்து. D50 நின்று இன்டர்வல் பார்க்கலாம் நிற்குது. இன்னும் சைலண்டாக போவோம். நான் படம் சைலண்டாக போவோம். அந்த இன்டர்வல் வரத்துக்கு முன்னாடி அன்றைக்கி போட பாருங்க, சைலண்டாக போவோம். திடீர்னு ஒரு ஜம்ப்பு செம்ம பயணமாக இருக்கும். படத்தில் எங்கே ஸ்லோவாக செகண்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவர் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கதை இது பண்ணுன்னு சொல்லிட்டு லைட்டாக இது பண்ணாங்க. அவ்வளோ இதெல்லாம் இல்லை. எஜ்ஜே சூர்யா வந்து அவர் சொல்லே தேவை, செம்ம ஃபன்னாக பண்ணிட்டாரு. லாஸ்ட்டில் கொஞ்சம் டயராகவும் முடிச்சிட்டாங்க. எஜ்ஜே சூர்யா சொல்லே தேவையில்ல, அவர் தான் அவரும் தனுஷ்க்கு ஈக்குவலாக பண்ணிடுறாரு. நான் செம்ம பயணமாக இருக்கு. அதுதான் பார்த்த ட்விஸ்ட். நான் அது சொல்ல முடியாது. தங்கச்சி கேரக்டர் எப்படி இருந்தது? தங்கச்சி கேரக்டர் தான், அதுவும் ட்விஸ்ட், அதுவும் சொல்ல முடியாது. பயணமாக தனுஷ் வேணா 50வது படம் 50வது படம் அவரே சிதிக்கிறார். நான் சொல்லவே தேவையில்ல, செம்ம பயணமாக பண்ணியிருக்காரு. மியூசிக் வேற ரஹ்மான் ஃபர்ஸ்ட் வந்து அனிருத்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ரஹ்மான் மாற்றினதுக்கப்புறம் லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. ஆனால் அது ஈக்குவலாக செம்ம மியூசிக் செம்ம பயணமாக பண்ணிடுறாரு. ரஹ்மான் தான் பெஸ்ட்டு. லாஸ்ட்டில் செம்ம ஒருத்தர். நான் D50 மிஸ் பண்ணுறாதீங்க. ஃபேமிலி கதை தான், ஆனால் நல்லா வெட்டு குத்து ராவாக பயணமாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 நாள் தேட்டர் தாண்ட வந்து ஃபேமிலியாலாம். தேங்க்யூ. படம் நல்லா தான் இருந்தது. பாசகதை மாதிரி தம்பிகளை நம்ப கூடாது அந்த மாதிரி. ஆனால் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டாக இருக்கு. அண்ணன் தம்பி புரியல. இதில் ஹீரோயின் போட்டாலும் செட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல ப்ரோ. அண்ணன் தம்பி கரெக்டாக இருந்தது, ஆனால் என்ன துரோகம் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு படம். தனுஷ் எல்லாருமே நல்லா பண்ணுங்க. எல்லாருமே ப்ரோ தனுஷுக்கு பண்ணுறோம். கட்சியில் வச்சாரு ட்விஸ்ட் தூக்கி சொருனார் எல்லாரையும். எல்லாம் முடிஞ்சா போச்சு ப்ரோ. தனுஷ் படம் ஃபைட் சீன் பற்றி கேட்குறீங்களா என்ன ப்ரோ? நீ ப்ரோ டைரக்ஷன் தான் ப்ரோ டாப் நாச் ப்ரோ. தலைவர் தான் நெக்ஸ்ட் வெற்றிமாறனே தனுஷ் தான். டைரக்ஷன்லாம் அருமையாக இருக்குது. உங்களுக்கு ஆர்ட் பீட் லெப்ட் தான் துடிக்கும் எனக்கு. தனுஷ் ப்ரோ படம் எப்படி தலை சூப்பரா இருக்குது. படத்துக்கு பாருங்க, நானே டிக்கெட் தரேன், நான் போலாம், நான் திருப்பி வரேன். சம்பவமா இருக்குண்ணா. எல்லா ஹீரோக்கும் 50வது படம் பெருசா இருக்கு. தனுஷ்க்கு டைரக்ஷன் ப்ரோ அவரு தான் எப்படி தான் ப்ரோ மச்சாவே என்ன படம்னா திரும்ப இதாம படம் சத்தியம் வேற லெவல் படம் ப்ரோ. அப்புறம் வடச்சி நெட்டு மட்டும் கொஞ்சம் வெற்றி மாட்டேன் கேட்டு சொல்லுங்க. அது வரைக்கும் இந்த படம் பார்த்து இந்த படம் பார்த்து லூப் மோட்ல போட்டு பார்த்துனே இருப்போம். பார்த்தா ரஹ்மான் மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் அருமையான காம்போ ப்ரோ. இன்ட்ரோல் பிளாக் எப்படி இருக்கு ப்ரோ? இன்டர்வல் ஐயோ என்ன ப்ரோ நீ அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு ப்ரோ? கிளைமேக்ஸ் அதுக்கும் மேல சூப்பரா இருக்குடா படம். தனுஷ் வேணா படம் எப்படி இருந்துச்சு? 50வது படம் செம்மையா இருக்கு. டைரக்டரும் அவர் தான் பண்ணியிருக்காரு. எல்லாமே எதிர்பார்த்து வரல, நல்லா தான் இருந்தது. ஏன் ஒரு வெற்றிமாறனோட ரசிகனா எப்படி அவர் பண்ணியிருக்காரு டைரக்ஷனா? அவரோட சிசிஏ புள்ளையா நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ராவா இருக்கு, நல்லா இருந்தது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கா போல? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ரஹ்மான் மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்தது. அந்த பாட்டு நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் ஏதாவது இருந்துச்சா? அதான் அந்த பாட்டு ப்ளேஸ் பண்ண இடம் நல்லா, அதுதான் யாருக்கோ ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சா தங்கச்சி நான் அண்ணா கூட தான் வந்தேன். ஸோ நல்லா இருந்தது. ஓவராலாக பார்த்தா பார்க்கலாம். தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சு ராயன்? படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான் ப்ரோ. இது எதனால் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் பிரம்மாண்டமாக இருக்குது பிளாக் பஸ்டர்ன்றாங்க, நீங்கள் மட்டும் அது ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ் தான் ப்ரோ. ஆக்டிங்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க ப்ரோ. அந்த எமோஷனல் சீன்லாம் ஓகே நல்லாவே தான் இருக்குது. எஸ்ஏ சூர்யா தனுஷ் சொல்லவே வேண்டியா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. தங்கச்சி பாசம் அதெல்லாம் நல்லா இருக்குது. சாங் நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் இதுவாக போகிற மாதிரி ஆவரேஜாக இருக்க மாதிரி லைட்டாக கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் வரதான் ப்ரோ செய்யுது. கொஞ்சம் இதுவாக தான், அவ்வளோ வரல. நடுவில் சீனில் கொஞ்சம் இது வரதான் செய்யுது ப்ரோ. மற்றபடி எதுவும் இல்லை. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏறும் முதல்ல எப்படி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஆக்டரோட 50 படம்னாலே பிரம்மாண்டமாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. 50 படமும் ப்ளஸ் டைரக்டரும் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு. எப்படி இருக்கு? ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம் ப்ரோ. அவ்வளோ இதில் இல்லை. ஆக்டிங் ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. மற்றவங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது.
ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அவங்க வச்சு வேலை வாங்கியிருக்காங்க. ஆமாம், அது தனுஷ் தம்பியாக நடிச்சவங்க அவங்களும் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீனாக நல்லா தான் இருக்குது ப்ரோ. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அவங்க அண்ணனே ஒரு கேரக்டர் பண்ண வச்சிருப்பாரு, எப்படி இருக்கும் செல்வராகவன்? புரியல ப்ரோ. செல்வராகவனே ஒரு கேரக்டர் பண்ண வச்சிருப்பாரு. அதுவும் நல்ல ஆக்டிங் தான் ப்ரோ. அவ்வளோ சீனாக வரமாட்டாரு, வருவார் கொஞ்சம் கொஞ்சம் சீனில். அது நல்லா தான் ஆக்டிங் பண்ணியிருக்காப்புல. ஓகே, இந்த படம் பார்க்கலாமா? பார்க்கலாம், ஒரு டைம் பாஸ்க்கு வந்து பார்க்கலாம் ப்ரோ. மற்றபடி அது ஆனா தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்குன்றாங்க. அது நல்லா இருக்கு ப்ரோ. சென்டிமெண்ட் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதான் வந்து பார்க்கலாம் ப்ரோ. பார்க்கலாம், நல்ல இதுதான். கொஞ்சம் ஆவரேஜ்னு சொல்லலாம். படம் வந்து வேற மாதிரி ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் சொல்வது என்னன்னா, நான் வந்து தளபதி ஃபேனு. இதுமாதிரி ஃப்ரெண்டு தனுஷ் ஃபேனு. அவன் வந்து போகலாம் சொல்லி டிக்கெட் எடுத்துகிட்டு கூப்பிட்டதுனால நான் விழுப்புரத்தில் இருந்தேன். விழுப்புரத்துலேருந்து ஒரு 8 பஸ்ஸு கிட்ட மாறிகிரி ட்ரெயின்லாம் பிடிச்சிட்டு நான் இங்கே வந்தேன். வந்து பார்த்ததுக்கு படம் அந்த மாதிரி ஒர்த்து வேறு லெவலில் இருக்குது. சும்மா சொல்லணும்னு இல்லை. நடிப்பின் அரகனும் இருக்காங்க, நடிப்பின் அசுரன் 2 பேருமே இருக்காங்க படத்தில். வேறு மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. டைரக்ஷன்லாம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. உண்மையாக ஒரு வெற்றிமாறன் கிட்ட நாங்கள் கேட்டு இருக்கோம், வடச்சென்னை 2 எப்போ. இப்போ இவர்கிட்ட கேட்கணும் போல, ராயன் 2 எப்போ, ராயன் 2 பண்ணி இவர்கிட்ட கேட்குற மாதிரி வந்து வச்சுட்டாரு. வேறு மாதிரி இருக்குது. அந்த ரோமான் மியூசிக்லாம் வேறு மாதிரி. அந்த சாங்லாம் கேட்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ப்ரோ. எல்லார் கேரக்டரும் செதுக்கி வச்சிருக்காங்க. தங்கச்சி கேரக்டர்லாம் வந்து உண்மையாக பயங்கரமாக பண்ணி வச்சிருக்காரு. எடுத்து ஒரு கேரக்டரும் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. பயங்கரமாக இருக்குது படம். வடசென்னையில் நடக்கிற மாதிரி இதில் ஒரு சம்பவம் நடக்கும். கிளைமேக்ஸ் புரியல. வடசென்னையில் ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி இதில் ஒரு கிளைமேக்ஸில் நடக்கும். எப்படி இருந்தது? அதுதான் ப்ரோ சொல்கிறேன் ப்ரோ. உண்மையாக ஃபைட்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் சொல்கிறேன் நான். வடச்சென்னை 2 வந்து வெற்றிமாறன்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ இவர்கிட்ட வந்து ராயன் 2 கேட்கணும்னு சொல்லிட்டு நாங்கள், ஏன்னா லாஸ்ட்டில் அந்த போல தான் வந்து எப்படி சொல்கிறது, வேறு ஒரு ஊருக்கு போகிறாங்க. ராயன் 2 வந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிஜிஎம் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? அதுதான் ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ் சாங் ப்ரோ. எல்லாமே அந்த உசுரை நீ தான் கேட்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்குது ப்ரோ. தரமாக பண்ணி வச்சிருக்காரு. 50வது படம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினைப்பாங்க. இது அந்த அளவுக்கு இருக்குமா? உண்மையாக தரமாக இருக்கும் ப்ரோ. 100 நாள் கன்ஃபார்ம். லெவல் படம் சத்தியமாக வேற லெவல் ப்ரோ. ரேஸ் வந்து தேட்டரில் வந்து பாருங்க ப்ரோ. அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரோ படம். என்னதான் ப்ரோ ப்ரோ படமே அந்த மாதிரி இதுன்றேன் ப்ரோ. நீங்கள் பாருங்க ப்ரோ, உங்களுக்கு தெரியும். ரத்தமாக செதுக்கி விட்டுருக்காங்க. அதுதான் கதையே, ரத்தம் தான் கதையே, கதை தான் ரத்தமே. அந்த மாதிரி எடுத்துக்கிறாரு ப்ரோ. வெறித்தனமாக ஏதோ கசாப்புகளில் வேலை செய்கிற மாதிரி போட்டு நறுக்கு முறுக்கு வெட்டுறாரு. ஒரு மாதிரி ஆக்கி விட்டாரு தேட்டரியே ப்ரோ. நான் இன்ட்ரோலுக்கு வெளியே போகல ப்ரோ. நான் எப்போ போடுவாங்க தான் ப்ரோ உட்காந்து வந்தோம். ஸ்நாக்ஸ் கூட வாங்கல ப்ரோ. காசு இருக்குது இல்லைன்றது வேறு விஷயம் ப்ரோ. நாங்கள் வெளியே போகல, எப்போடா போடுவான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கத்த விட்டு தீச்ச விட்டாரு ப்ரோ. பாட்டுலாம் ஒரு மாதிரி நரம்புலாம் பொச்சி இவெல்லாம் குதிக்கிறான் ப்ரோ. மாதிரி டான்ஸ் ஆடுறான் பாம்பு மாதிரி. ஒருத்தர் வந்து வெட்டினாதான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஆனால் இவங்க ஹாஸ்பிட்டலுள்ளே போய் வெட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி சீன்லாம் குத்துறாங்க. டேரக்டராக வந்து கலகலன்னு கலக்கிறாரு ப்ரோ. ஒரு சீனியும் வேற மாதிரி ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. அவர் சொல்ல வேணாம் ப்ரோ. மியூசிக் தான் ப்ரோ அந்த படத்துக்கு. இந்த படத்துக்கு முக்கிய காரணமே அந்த ஒரு பாட்டு ப்ரோ. அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்டில் அந்த பாட்டில் வச்சு அடி மறக்கவே மாட்டாங்க ப்ரோ யாருமே. தங்கச்சி அண்ணனா இருந்தால் வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பெண்களும் வந்து ஆனால் இதுமாதிரி தைரியமாக இருக்குது வந்து இதை பார்த்து கற்றுக்கலாம் கண்டிப்பாக. நடிப்பு அரக்கனும் அசுரனும் எப்படின்னு? அசுரனும் அரகனும் சேர்ந்தா சும்மா இல்லை ப்ரோ. வேற மாதிரி கலக்கிட்டாங்க படத்தை. இவங்க 2 பேரால தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அரகனும் அசுரனும் வேற மாதிரி. அரக்கன் பற்றி சொல்லவே தேவையில்ல. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுவார். அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டாரு ப்ரோ. 10 நிமிஷம் எப்படி பண்ணியிருந்தாரு? அதே ப்ரோ. அவர் இவங்களுக்கெல்லாம் மேலே ப்ரோ. தனுஷை வளர்த்து விட்டதே அவர் தான். இந்த அளவுக்கு ஒரு நடிப்பின் அசுரனாக வந்து வளர்ந்து நிற்கிறாருன்னா அது காரணமே அவர் தான். அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு ப்ரோ. உண்மை 50வது படம் பிரம்மாண்டமான படம் நினைக்கிறேன். சில பேருக்கு ஃப்ளாப் ஆகும், இவருக்கு கண்டிப்பாக இட்டு ஒடுக்கும். நாங்கள் தளபதி ரசிகராக வந்து நாங்கள் வேண்டிக்கிறோம். உண்மையான இந்த படத்தை பற்றி நாங்கள் 4 பேர் தளபதி டைலாக்ல சொல்லணும்னா, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டரான்னு சொல்லுவார். அதுக்கேற்றா போலேயே செல்வராகவன் வந்து அவருக்கு வாதியார்னா அவரோட இவர் தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்லலாம். உண்மையாக அந்த மாதிரி நாங்கள் கண்டிப்பாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லி மறுபடியும் வந்து இந்த படத்தை பார்ப்போம் ப்ரோ. இன்னும் கூட ஒரு 10 வாட்டி கூட பார்க்கலாம், சலிக்காமல் பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் வந்து 100% வெற்றி இருக்குது. தளபதிகள் ஃபேன்ஸ் சார்பாக படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.